வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பாட்டில் ஷூட்டர் கன் செய்வதற்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கோம். இவ்வளோ ஆல்ரெடி நான் வந்து செஞ்சாச்சு. உங்களுக்கு இதை வந்துட்டு இப்போ தனியாக கழட்டி காமிச்சிட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து இங்கே ஸ்க்ரூ பண்ணியிருக்கேங்க, ஈஸியாக கழட்டி மாட்டணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. நீங்கள் இதுக்கு பிவிசி பேஸ்ட்டும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஈஸியாக. எல்லாமே தனித்தனியாக கழட்டிக்கலாம். இது வந்து ஹேண்டில் லிவர், இது அவ்வளோதான். இது பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான விஷயந்தான். இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1.25 இன்ச்சு டம்மி, இது 1.5 இன்ச்சு பிவிசி பைப்புங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக உள்ளே போயிட்டு வரும். அதுக்காக நான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் முக்கியமான விஷயமே இந்த லைட்டரை வந்து இந்த மாதிரி நிற்க வைக்கணும். அதுக்கு வேண்டி தான் இந்த டம்மி யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து ஒரு சிறு ஹோல்ஸ் போடணும். இந்த லைட்டர் போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் இதில் போட்டு இந்த வழியாக வந்து லைட்டரை வெளியே எடுத்துடணும். அதாவது இப்படி காமிக்கிறதுனா இப்படி பார்த்துங்களேன், இப்படி வெளியே எடுத்துடணும். இங்கே உள்ளே வந்து எம்சில் போட்டுடணும். நான் ஏற்கனவே வந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டேங்க. ஒரு டம்மி உள்ள எம்சில் போட்டு பேக் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டம்மியோட இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், இந்த வாசர் மாதிரி, இதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிங்கன்னா தான் இது வந்து உள்ளடங்க போகும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து முக்கியமான ஒரு ஷூங்க. இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு ஷூ, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் நாபு, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இந்த லைட்டரோட இந்த ஹேண்டில் லிவர் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால உள்ளே போகாது, அதனால் இதை கட் பண்ணியிருக்கேன். இப்போது இது அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஒரு ஸ்க்ரூ போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நாபு, நீங்கள் வந்து பேனா முடியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், உள்ளே எப்படி பொருந்தி வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவ்வளோதான், பாட்டில் ஷூட்டர் தயார். இதுக்குள்ளே வந்து கேஸை ஃபில்லப் பண்ணணும். ஃபில்லப் பண்ணிவிட்டு இது வந்து இப்படி பொருந்தி வரும், நல்லா ஃபயர் பண்ணிங்கன்னா போகும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த பாட்டிலுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம். இந்த மாதிரி டார்ச் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக போட்டுக்கலாங்க. டார்ச் இல்லாதவங்க வீட்டில் வந்துட்டு இந்த கேஸ் ஸ்டவ் இருக்குது இல்லைங்க, அதுலேயும் கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நான் இப்போ எப்படி ஹோல்ஸ் போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த லைட் இருக்குது பாருங்கள், இந்த லைட்டரோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போடணும். அப்படியே இந்த ஹோல்ஸ் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி திருவுனீங்க அப்படின்னா அது சரியான அளவில் இருக்குங்க. பாருங்கள், ஈஸியாக போயிட்டு வருது. அவ்வளோதாங்க, ஹோல்ஸ் போட்டாச்சு.
வாவ்.